மீண்டும் நாங்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம். எங்கள் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்த என்னை ஒரு சொந்த வீட்டு பெண் போல் நடத்துகிற கரூர் நாடாளுமன்ற தொகுதி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் இந்தியா கூட்டணியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி வென்று ஒரு மகத்தான சாதனை படைத்திருக்கிறது. இது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மிக சிறப்பான இந்தியாவின் தலை சிறந்த ஆட்சிக்கு மக்கள் அளித்துள்ள ஒரு ஆதரவு. அதே போல எனது அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் ஒரே மனதாக வாக்களித்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளவு வித்தியாசம்? 1,66,900 வாக்கு வித்தியாசம்ங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இப்போ 1 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். நீங்க வாக்கு வித்தியாசம்ங்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு தேர்தலில் நீங்க போன டைம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அலை இருந்தது. இந்த டைம் அப்கோர்ஸ் அந்த அலை இருந்திருக்கு. குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு நன்றி கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு. எனக்கு எதிராக திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்கள் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் கடந்த ஓராண்டு காலமாகவே மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மக்கள் எங்களுடைய உண்மையான உழைப்பை, நேர்மையை, அர்ப்பணிப்பை தான் பார்த்துருக்காங்க. அந்த பொய் பிரச்சாரத்தை மக்கள் முறியடித்திருக்கிறார்கள். இது பொய் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த அளவில் அது இங்கே ஒரு மிக சிறப்பாக இங்கே இந்த டைம் அப்கோர்ஸ் அந்த அலை இருந்திருக்கு. குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு நன்றி கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு. எனக்கு எதிராக திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்கள் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் கடந்த ஓராண்டு காலமாகவே மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மக்கள் எங்களுடைய உண்மையான உழைப்பை, நேர்மையை, அர்ப்பணிப்பை தான் பார்த்துருக்காங்க. அந்த பொய் பிரச்சாரத்தை மக்கள் முறியடித்திருக்கிறார்கள். இது பொய் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த அளவில் அது இங்கே ஒரு மிக சிறப்பாக இங்கே இந்த வெற்றியை நடத்தினவங்களுக்கு தான் இது எல்லாருக்கும் போய் சேரும். அதனால எங்களுக்கு மக்களுக்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து. யார் ஆட்சி அமைப்பாங்க? ஆட்சி இந்தியா கூட்டணி தான் அமைக்கும். அதுல என்ன சந்தேகம்? இல்ல, ஒரு பிரச்சனையே இருந்திருக்கு, இன்னும் ரிசல்ட்டே கொடுக்காம. இல்ல, நீங்க இந்தியா கூட்டணி ஜெயிக்கவே ஜெயிக்காது. காங்கிரஸ் கட்சி 30 தொகுதியை தாண்டாது. இந்தியா கூட்டணி மொத்தமாவே 100 தொகுதியை ஜெயிக்காது அப்படின்னு எல்லா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஊடகங்களுமே நீங்க உங்க மனச்சாட்சிக்கு விரோதமாக ஒரு மோடி மீடியாவாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி செயல்பட்டு ஒரு பொய்யான ஒரு தேர்தல் கருத்து கணிப்பை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அந்த மாதிரி நரேந்திர மோடிக்கு மட்டுமல்ல, நரேந்திர மோடியோடு சேர்ந்து பொய் பேசுகிற, மக்களை ஏமாற்ற நினைக்கிற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள்.